கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்ப பேசக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எஃப்ஐஆர் நீங்க போட முடியாது. யூ கேனாட் ஃபைல் அ டிஃபமேஷன் இன்சைட் த கோர்ட். பப்ளிக்ல பேசினா தான் அது நம்பர் ஆகாம ஒரு கம்ப்ளைண்டா இதே ஃபைல் இருக்கு. சோ இந்த மனிதன் கேஸ் போட்ட ஒரு மனிதன் போய் வாபஸ் வாங்குறாரு. நம்பர்டு ஃபைல், நம்பர் ஆகாத ஃபைல் அதுவும் இருக்கு. அதுக்கு 2 பேர் எழுதுறாங்க. அப்ப அண்ணாமலை கேஸ வாபஸ் வாங்கினாரா, அவரு கேஸ வாபஸ் வாங்கினாரா எனக்கு தெரியல. அமெரிக்காவில் நடைபெற்ற வி த லீடர்ஸ் இயக்கத்தின் சந்திப்பில் நிறுவன தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியுள்ளார். வந்தாரு, ஜட்ஜ பார்த்தாரு, என்னை பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இதுவரைக்கும் 8 பேருக்கு மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன், 6 பேர்த்துக்கிட்ட அப்பாலஜி வாங்கியிருக்கேன், ஒரு மேகசின், ஒரு தனியார் பத்திரிகை 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வாங்கியிருக்கேன். இது 8வது நாள். சோ டே 1 வாஸ் லைக், இது வரைக்கும் நான் போட்ட எந்த டிஃபமேஷன் கேஸும் நான் தோத்ததில்லை. அப்படி எனக்கு 82 வயசு ஆகுது. நான் ஒரு அரசியல் கட்சியில் 50 வருஷமா இருக்கேன். நான் அரசியல் கட்சியினுடைய பொருளாளராக 35-40 வருஷம் இருக்கேன். அப்படின்னு அவர் பேசினது. அது படிப்படியாக ஒரு ஹியரிங், 2 ஹியரிங், 3வது ஹியரிங், ஒரு காலகட்டத்தில் இல்ல நாமளே அவரை கிராஸ் பண்ணுவோம், அது கிராஸ் எக்ஸாமினேஷனாக அதை கத்துக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு அதன் பிறகு அந்த மனிதரே கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸ நாங்க வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு 4 பேர் பத்திரிகையில் எழுதுறான். அப்ப அவரு வாபஸ் வாங்குறோம்னா இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? அப்ப அண்ணாமலை காம்ப்ரமைஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன். அப்பதான் நான் நினைச்சேன், முதல்ல சில பேருக்கு, ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசிக் அறிவு நம்ம கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் என் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க, ஐ எம் த அக்யூஸ்ட், somebody files a case on me. கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதை வாபஸ் வாங்குறாங்க. அப்ப what ever got to do with கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? கேஸ் ஃபைல் பண்ணவங்க எப்பனாலும் வாபஸ் வாங்கலாம், எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இந்த கேஸ் நடக்க கோர்ட்ல ஒரு ஏதோ ஒன்று சொல்றாரு, நான் அந்த கோர்ட்ல அங்கேயே சொல்றேன், என்னை பத்தி அவதூறு சொல்றாரு, நான் இங்கேயே கேஸ் ஃபைல் பண்ணுவேன் மறுபடியும். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல கோர்ட்டுக்குள்ள பேசுற விஷயம் ப்ரொடெக்டட், கோர்ட்டுக்குள்ள நம்ம பேசுற விஷயம் வந்து ப்ரொடெக்டட், நாட் அ பப்ளிக் பிளேஸ். நான் ஆர்கியூ பண்றேன், இல்ல 50 பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அதெல்லாம் என் மனசு எனக்கு கஷ்டமாகுது, என்னை பத்தி தவறா சொல்றாரு, we have to file a case, சண்டை போட்டு அந்த கேஸை அக்செப்ட் ஆகும். அந்த ஜட்ஜு என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாரு, கம்ப்ளைண்ட்டுக்கு நம்பர் ஆகும். அப்ப அந்த ஆப்போசிட் தரப்பினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, இல்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்ப பேசக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எஃப்ஐஆர் நீங்க போட முடியாது. யூ கேனாட் ஃபைல் அ டிஃபமேஷன் இன்சைட் த கோர்ட். பப்ளிக்ல பேசினா தான் அது நம்பர் ஆகாம ஒரு கம்ப்ளைண்டா இதே ஃபைல் இருக்கு. சோ இந்த மனிதன் கேஸ் போட்ட ஒரு மனிதன் போய் வாபஸ் வாங்குறாரு. நம்பர்டு ஃபைல், நம்பர் ஆகாத ஃபைல் அதுவும் இருக்கு. அதுக்கு 2 பேர் எழுதுறாங்க. அப்ப அண்ணாமலை கேஸ வாபஸ் வாங்கினாரா, அவரு கேஸ வாபஸ் வாங்கினாரா எனக்கு தெரியல. அதனால திஸ் இஸ் த லெவல் ஆஃப் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இட் ஹஸ் கம். நான் ஒரு ட்வீட் போட்டேன், நான் சொன்னது எல்லாம் உண்மை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.